ஏஎஸ்எம் இன்ஃபோ வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். கைகள் மறுத்து போகுது, கால்கள் மறுத்து போகுது, இந்த பிரச்சனை நிறைய பேருக்கு இருக்கும். கை கால் மறுத்து போவதற்கான காரணங்கள் என்ன? இப்போது அடிப்படையில் பார்க்கும்போது கை கால் மறுத்து போகிற பிரச்சனை இருக்குங்க. சிலருக்கு பார்த்தோம்னா நம்ம உள்ளங்கையில் மீடியல் சைடில் இருக்கக்கூடிய ஃபிங்கர்ஸ், அந்த சுண்டு விரல், மோதிர விரல், நடுவிரல், இது மூன்றும் வந்து கரெக்டாக மறுத்து போகுது அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் கால் பாதங்களில் அதிகமான ஒரு மறுத்து போகிற உணர்வு இருக்கும். இந்த கை கால் மறுத்து போகிறது சாதாரணமான ஒரு விஷயமா, இல்லை 2-3 நாளில் சரியாயிடும் அப்படின்னு நம்ம விடலாமா, இல்லை இதற்கான சிகிச்சைகள் ஏதாவது எடுத்தே ஆகணுமா? கை கால் மறுத்து போகுதுன்னா முக்கியமாக இது எல்லாமே நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா நரம்புகள் பாதிக்கப்பட்டு இருக்கும்போது தான் கைகள்லையோ கால்கள்லையோ நமக்கு அதிகமான மறுத்து போகிற ஒரு உணர்வு ஏற்படுது. நம்ம கழுத்து பகுதியிலேருந்து பார்த்தோம்னா பிரேக்கியல் ஃப்ளெக்ஸஸ் அப்படின்ற ஒரு நரம்புகள் ஸ்பைனல் கார்ட்லேருந்து வெளியில் வருது. அது இப்போது கழுத்தில் இருக்கக்கூடிய செர்விக்கல் வெர்டிப்ரா, கழுத்து எலும்பு இருக்குது இல்லைங்களா, பின்பகுதி, அந்த இடத்துலேருந்து அப்படியே எமர்ஜ் ஆகி வெளியில் வந்து நமக்கு கைகளுக்கு சப்ளை பண்ணுது. இந்த இடத்துல நரம்புகளுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னா நமக்கு கைகளில் மறுத்து போகிற மாதிரியான ஒரு உணர்வு தெரியும். முக்கியமாக பார்த்தோம்னா செர்விக்கல் ஸ்பாண்டிலோசிஸ் அப்படின்ற கண்டிஷன். ஸோ கைகள் மறுத்து போகிறதுக்கு ஒரு காரணம் செர்விக்கல் ஸ்பாண்டிலோசிஸ். இதில் நிறைய பேருக்கு அந்த டிஸ்க் பல்ஜாக இருக்கும். ஸோ டிஸ்க் பல்ஜாகி அதில் கம்ப்ரெஷன் இருந்துச்சுன்னா நமக்கு நரம்புகளில் அழுத்தம் ஏற்படுது. இப்போ இந்த ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்தோம்னா ரொம்ப வந்து காம்ப்ளிகேட்டடாக இருக்கும்னு சொல்லலாம். இந்த வெர்டிப்ராக்கு இடையில நடுவில் வந்து ஃபொராமன் அப்படின்ற ஒரு துளை இருக்கும். ஸோ ஒவ்வொரு வெர்டிப்ராவும் கழுத்து எலும்புகள் ஒன்றோடு ஒன்று மேலே 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 அடுக்கின மாதிரி இருக்கும். இந்த வெர்டிப்ராக்கு இடையில ஸ்பாஞ்ச் லைக் ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது. இதுதான் நம்ம டிஸ்க் அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா அதோட வெயிட் மற்றும் இந்த ஷாக் எல்லாம் அப்சர்வ் பண்ணுறதுக்கு நமக்கு டிஸ்க் இருக்கும். இதுக்கு நடுவில் ஃபெராமனுக்குள்ளே நமக்கு ஸ்பைனல் கார்ட்லேருந்து நரம்புகள் இந்த வெர்டிபிரல் ஃபெராமன் வழியாக வெளியில் வந்து நமக்கு கைகளுக்கு சப்ளை பண்ணுது. இந்த ரூட்டில் ஏதாவது ஒரு சின்னதாக அடைப்பு ஏற்படுது, அதாவது கட்டிகள் மாதிரி ஏதாவது வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போது நர்வ் கம்ப்ரெஷன் ஆகலாம். அடுத்ததாக டிஸ்க் பல்ஜி ஹெரனியேஷன் அப்படின்ற ஒரு கண்டிஷன். டிஸ்க் பல்ஜ் ஆகும்போது நமக்கு நரம்புகள் அழுத்தப்பட்டு நமக்கு கைகளில் மறுத்து போகிற ஒரு உணர்வு ஏற்படும். நிறைய பேருக்கு நம்ம பார்த்துருப்போம், செர்விக்கல் ஸ்பாண்டிலோசிஸ் இருந்தால் அந்த வெர்டிப்ரா எலும்புகள் வந்து தேய்மானம் ஏற்படுற பிரச்சனை இருக்கும். விட்டமின் டி டிஃபிஷியன்சி இருந்தாலும் நமக்கு கழுத்து பகுதியில் எலும்புகள் தேய்மானம் ஏற்படலாம். ரொம்ப நேரம் உட்காந்துட்டு இல்லை குனிஞ்ச மாதிரியான வேலை பார்க்குறோம், அதிகமாக ட்ராவலிங்லேயே தாங்க நான் இருப்பேன், என்னோடய ஜாப் நேச்சரே அப்படி தான், ரொம்ப ட்ராவல் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாலும் கழுத்து எலும்புகளுக்கு பாதிப்பு ஏற்படுது. நிறைய பேருக்கு பார்த்தோம்னா டீஹைட்ரேஷன் அப்படின்ற ஒரு கண்டிஷன் இருக்கும். டீஹைட்ரேஷனாக வறண்ட தன்மை. இந்த வறண்ட தன்மை இருக்கக்கூடியது இந்த ஜாயின்ஸ்லாம் பார்த்தோம்னா இந்த சைனோவியல் ஃப்ளூயிட் வந்து நமக்கு குறைஞ்சிக்கிட்டே வரும். ஸோ ஜாயின்ஸில் வந்து சைனோவியல் ஃப்ளூயிட் நமக்கு குறையும் பொழுது, ஃப்ளூயிட் வந்து குறைய நமக்கு ஒரு ட்ரைனஸ் ஏற்பட்டு ஸோ வெர்டிபிரல் ரீஜியனில் பாதிப்புகளை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதனால தான் நமக்கு என்ன ஆகும்னா கை விரல்கள் மறுத்து போகிற மாதிரி இருக்கும். இதுவே சர்க்கரை நோயாளிகளாக இருக்கும்பொழுது அவங்களுக்கு கைகள்லேயும் சரி கால்கள்லேயும் சரி மறுத்து போகிற ஒரு உணர்வு ஏற்படுது. இது கால்களில் வந்து பார்த்தோம்னா நமக்கு நிறைய பேர் சர்க்கரை நோயாளிகள் சொல்லுவாங்க, ஐயோ காலில் வந்து ஒரு மதப்பு இருக்குங்க, ஏதோ வந்து ஈரமாக பூசி வச்ச மாதிரி, ஒரு களிமண்ணை வந்து காலில் பூசினா எப்படி இருக்கும் அந்த மாதிரியே இருக்குது, ஆனால் காலில் ஒன்றும் இல்லை, நான் நடக்கும்பொழுது கால் தரையில் இருக்கிற மாதிரியே தெரியல, ஏதோ பஞ்சு மூட்டை மேலே நடக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே நம்ம உடலில் சர்க்கரை நோய் அதிகமாகும்போது வரக்கூடிய பிரச்சனைகள் தான். அப்போது நமக்கு பிளட் சுகர் லெவல் எவ்வளோ இருக்குதுன்னு நம்ம செக் பண்ணிக்கணும். ஸோ பிளட் சுகர் லெவல் அதிகமாக கால் பாதங்களில் நமக்கு வந்து பிரச்சனை ஏற்படுது. ஸோ இது வந்து டயபெட்டிக் நியூரோபதி அப்படின்ற ஒரு கண்டிஷன். ஸோ கால்களில் இருக்கக்கூடிய அந்த மதப்பு வந்து நமக்கு சரியாகிறதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மருந்துகளோ மாத்திரைகளோ அதற்கான சிகிச்சைகளோ பேசிக்காக நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும். சரி, இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா கை கால்களில் ஒரு மதப்பு இருந்துக்கிட்டே இருக்குங்க. இதுக்கு என்ன பண்ணலாம்? நரம்புகளை வலிமை சேர்ப்பதற்கான சில வழிமுறைகளை நம்ம ஃபாலோ பண்ணணும். நரம்புகள் வலிமையாக இருப்பதற்கும் இல்லை பேசிக்காக நமக்கு இந்த எலும்பு தேய்மானம் இருந்துச்சுன்னா அதை எப்படி சரி பண்ணலாம், இதையும் நம்ம கவனமாக பார்த்துக்கணும். ஸோ எலும்பு தேய்மானம் இருந்துச்சுன்னா விட்டமின் டி மற்றும் கால்சியம் இருக்கக்கூடிய உணவுகளை நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரணும். ஸோ விட்டமின் டி
கால்சியம் இருக்கக்கூடிய உணவுகளை நம்ம தேர்ந்தெடுத்து சாப்பிடும்போது நமக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கும். முக்கியமாக இதில் ஃபைபர் கண்டென்ட் இருக்கக்கூடிய உணவுகள் சாப்பிடணும். அப்போ எதில் அதிகமான உணவுகளை நம்ம கவனம் செலுத்தணும்னா ஹோல் கிரெயின்ஸ். நம்ம ஹோல் கிரெயின்ஸ் அப்படின்னு சொன்னால் முழு தானியங்களில் நிறைய சாப்பிட்டுட்டு வரணும். முக்கியமாக இந்த நரம்புகள் வலிமை சேர்க்கணும். அடுத்தது இந்த டிஸ்க் ப்ராப்ளம், டிஸ்க் பல்ஜ் இருக்குது. இதே மாதிரி கழுத்து பகுதியில் டிஸ்க் எப்படி பல்ஜ் ஆகுதோ அதே மாதிரி இடுப்பு பகுதியிலையும் நமக்கு டிஸ்க் வந்து பல்ஜ் ஆகிறத நம்ம பார்க்குறோம். டிஸ்க் பல்ஜ் ஆகுதுன்னா அந்த இடத்துல நர்வ்ஸ் வந்து கம்ப்ரெஷன் ஆக ஆக நமக்கு கால்கள்லையும் மறுத்து போகிற ஒரு உணர்வு. இது சயாட்டிக்கா அப்படின்ற ஒரு ப்ராப்ளம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். நம்ம இடுப்பு பகுதியிலேருந்து வரக்கூடிய நரம்புகள் பாதிப்பு ஏற்படுறதா நம்ம சயாட்டிக்கா அப்படின்னு சொல்கிறோம். முக்கியமாக அந்த சயாட்டிக் நர்வில் கம்ப்ரெஷன் ஏற்படும் போது L4 L5ல டிஸ்க் பல்ஜாக இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு சிலருக்கு மெயினாக நிறைய பேருக்கு L4 L5 ரீஜியனில் தான் டிஸ்க் பல்ஜாக இருக்கும். ஸோ அந்த இடத்துல நமக்கு லம்பார் ரீஜியனில் டிஸ்க் பல்ஜ் ஆகும்போது நர்வ் கம்ப்ரெஷன் ஆச்சுன்னா சயாட்டிக் நர்வ் ப்ராப்ளம் ஏற்பட்டு நமக்கு கால்களை மறுத்து போகிற மாதிரி இருக்கும். இதுக்கு பேசிக்காக நம்ம எண்ணெய் மற்றும் ஒற்றடம் வந்து பயன்படுத்தலாம். எண்ணெய் அப்படின்னு சொல்லும்போது இந்த தொக்கன முறைகளை நம்ம பயன்படுத்தலாம். பேசிக்காக நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய சில எண்ணெய் முறைகள், அதாவது சிவப்பு குக்கில் தைலம், சிட்ராமுட்டி தைலம், இந்த மாதிரி தைலங்களை காலில் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம வெந்நீர் ஒற்றடம் கொடுத்துட்டு வரலாம். ஸோ வெந்நீர் ஒற்றடம் கொடுக்கும் பொழுது கால்களில் நரம்புகள் வலிமைப்படுது. அதே மாதிரி தான் குறுந்தொட்டி சூரணம் அப்படின்ற ஒரு மெடிசன் நல்ல எக்ஸலண்ட்டான ஒரு மெடிசன். நரம்புகளுக்கு வலிமை சேர்க்கிறதுக்கு இது ஒரு சிறந்த மருந்துன்னு சொல்லலாம். இந்த மருந்து சர்க்கரை நோயாளிகளாக இருந்தாலும் சரி, பிளட் ப்ரெஷர் இருக்கக்கூடியவங்க எல்லோருமே பயன்படுத்தலாம். இந்த மருந்து ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்து நம்ம வெந்நீரில் கலந்து நம்ம குடிக்கலாம். நீங்கள் உங்களுக்கு வந்து சுகர் இல்லைன்னா இந்த தேனில் கலந்து கூட சாப்பிட்லாம், பாலில் கலந்தும் சாப்பிட்லாம். 1/2 ஸ்பூன் எடுத்து காலை இரவு 2 வேளையும் சாப்பிடும்போது உடலில் ஏற்படக்கூடிய அதிகப்படியான வலி நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மறைய ஆரம்பிக்கும். வலியோடு சேர்ந்து இந்த கை கால்களில் மறுத்து போகிற ஒரு உணர்வு இருக்குது இல்லைங்களா, இது வந்து மறைய ஆரம்பிக்கும். அதே மாதிரி கழுத்து பகுதியில் அதிகமான வலி இருந்ததுன்னா நமக்கு என்ன பண்ணால் உளுந்து தைலம் இதை வந்து பயன்படுத்தலாம். உளுந்து தைலத்தை நல்லா அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் கழித்து வெந்நீர் ஒட்டடமோ இல்லை அரிசி வடித்த சாதம் வடித்த கஞ்சி இருக்கு இல்லைங்களா, அதை சூடு பண்ணி நம்ம கழுத்து பகுதியில் ஒட்டடம் கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரியான வழிமுறைகள், நான் சொன்ன மருந்து முறைகள் ஃபாலோ பண்ணணும். இல்லை கவனமாக நமக்கு வந்து நர்வ் கம்ப்ரெஷன் இருந்துச்சுன்னா அதற்கேற்ற சிகிச்சைகளை நம்ம ஃபாலோ பண்ணணும். சின்ன சின்ன எக்ஸசைஸ் வந்து பண்ணலாம். ஸோ நெக் ரொட்டேஷன், ஸோ ஆர்ம் ரொட்டேஷன், இந்த மாதிரியான பயிற்சிகளும் யோகா பயிற்சிகளும் நம்ம ஃபாலோ பண்ணிவிட்டு இந்த நம்ம சொல்லக்கூடிய எண்ணெய்களை வந்து லேசாக நம்ம அப்ளை பண்ணிக்கிட்டே வந்தோம்னாலும் கழுத்தில் டிஸ்க் பல்ஜ் இருந்தால் அது வந்து சரியாகும். நரம்புகளில் இந்த மாதிரி பாதிப்புகள் இருந்தால் உடனடியான அதற்கான சித்த மருந்துகள் நம்ம ஃபாலோ பண்ணும்போது மிக விரைவில் குணம் பெறலாம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.